பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். போகி பண்டிகை அன்று பொங்கலிடுவார்களா? போகி பண்டிகை கொண்டாடுவது எப்படி? போகி பண்டிகை அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? மேலும் போகி பண்டிகை எந்த காரணத்திற்காக கொண்டாடுகின்றோம் என்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். போகி அன்று காலை எழுந்தவுடன் நம் வீட்டில் உள்ள பழைய கோரைப்பாய், உபயோகப்படுத்திய விசிறி, மூங்கிலால் செய்த முறம், துடைப்பம் போன்றவற்றை எரித்து விடுவார்கள். அதோடு சேர்த்து நம் முன்னோர்கள் நிலை பொங்கல் வைப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார்கள். அது என்ன நிலை பொங்கல்? போகி என்றே யாராவது பொங்கல் இடுவார்களா என்ன என்றுதானே கேட்கின்றீர்கள். வாருங்கள் விவரமாக பார்க்கலாம். அதாவது தை மாதம் பிறப்பதற்கு முன்தினமாகிய மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் இந்த நிலை பொங்கல் வைக்கப்படும். அன்றைய தினம் நம் வீட்டில் தலைவாசல் சுத்தம் செய்து தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல் படிமேல் ஆவாரம், பூக்கொத்து மற்றும் வேப்பிலையை செருகி வைப்பார்கள். நிலைப்படியின் 2 பக்கமும் கரும்பு வைத்து அதன் பின் நிலைப்பொங்கல் வைப்பார்கள். அன்று போளி வடை செய்யும் வழக்கமும் உண்டு. மேலும் சிறுதானிய உணவுகளை சமைத்து படையலிடுவார்கள். ஆக பொங்கலுக்கு முன்தினமாகிய போகி பண்டிகை அன்றே பொங்கலிடும் வழக்கம் நம் முன்னோர்களிடம் இருந்திருக்கின்றது. போகி பண்டிகையானது இப்படித்தான் கொண்டாடப்பட வேண்டும். மேலும் போகி என்று பழைய பொருட்களை எரிப்பதோடு சேர்த்து நம் பழைய கசப்பான எண்ணங்களையும் விட்டுவிட வேண்டும். இதுவரை நம் வாழ்வில் நிகழ்ந்த துக்கமான நிகழ்வுகளை எல்லாம் மறந்து அடுத்த நாள் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு தயாராக வேண்டும். போகி பண்டிகை அன்று செய்யவே கூடாத நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முன்பாக போகி பண்டிகை எப்படித்தான் உருவானது என்று கூறும் 2 சிறுகதையினை பார்த்துவிடலாம். போகி அன்று ஏன் நாம் பழைய பொருட்களை எரிக்கின்றோம்? போகி நாள் அன்று நள்ளிரவில் ஏன் நாம் தாளம் தட்டி நடனமாடுகின்றோம்? இதற்கான விடையும் இந்த சிறு கதைக்குள் தான் இருக்கின்றது. ஒரு சமயம் யமுனை நதிக்கரையில் காளிங்கன் என்ற கொடிய விஷமுள்ள பாம்பு தன் குடும்பத்துடன் வசித்து வந்தது. இது பனைமரம் நீளத்திற்கும் 5 தலையுடனும் இருந்தது. கடும் விஷத்தினை கக்கியது. இதனால் யமுனை நதிக்கரையில் மாடு மேய்க்கும் யாதவர்கள் சிரமப்பட்டார்கள். இதை அறிந்த கிருஷ்ணன் யாதவர்களுடன் யமுனை நதிக்கரைக்கு சென்று பந்து விளையாடினார். இவரது பந்து யமுனை நதியில் விழுந்துவிட பந்தை எடுக்க யமுனை நதிக்குள் கிருஷ்ணர் இறங்கினார். காளிங்கன் கடும் விஷத்தினை உமிழ்ந்தவாறு கிருஷ்ணரை நோக்கி வந்தது. கிருஷ்ண பகவான் காளிங்கனின் கர்வத்தினை ஒடுக்க எண்ணி அதன் மேல் ஏறி நின்று அதன் சிரசில் நின்று நடனமாடினார். காளிங்கன் என்ற அந்த நாகத்தினை கிருஷ்ணர் அடக்கினார். பின்னர் அவர் காளிங்கனிடம், யமுனை நதியானது கோகுல மக்கள் பயன்பாட்டிற்கு உரியது. எனவே நீ கடலுக்குள் சென்று உன் வாழ்க்கையினை நடத்துவாயாக. என்னுடைய கால் தடமானது உன்னுடைய சிரசில் பதிந்து விட்டது. எனவே இனி உனக்கு கருடனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று காளிங்கனுக்கு அறிவுரை கூறி கடலுக்குள்ளே அனுப்பி வைத்தார் கண்ணன். இந்த நிலையில் யமுனை நதிக்குள் புகுந்து காளிங்கனுடன் போராடி கொண்டிருந்த கிருஷ்ணருக்கு காளிங்கனின் விஷத்தால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்று கோகுல மக்கள் நினைத்தார்கள். அன்று இரவு கிருஷ்ணன் வரும் வரை விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக யமுனை நதிக்கரையில் பழைய சருகுகள், குப்பைகளை கொண்டு வந்து குவித்து வைத்து கொளுத்தி கண் விழித்தபடி இருந்தார்கள். மேலும் பறை இசைத்தார்கள். இந்த நிகழ்வின் எதிரொலியாய் ஒவ்வொரு போகிக்கும் நாம் பழைய பொருட்களை எல்லாம் எரித்து பறையடித்து மகிழ்கிறோம். மற்றொரு கதை என்னவென்றால், யாதவர்கள் ஆண்டுதோறும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என வேண்டி இந்திரனை பூஜிப்பார்கள். ஒரு சமயம் கிருஷ்ண பகவான் நமக்கும் நம்முடைய பசுக்களுக்கும் ஆதரவாக விளங்குகின்ற இந்த கோவர்த்தனகிரி மலைதான் நமக்கு கடவுள் என்று கூறி, எனவே நாம் கோவர்த்தனகிரி மலைக்குத்தான் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என்றார். அவர் சொன்னபடியே நந்த கோபரும் யாதவர்களும் கோவர்த்தனகிரி மலையை பூஜித்தார்கள். இதனால் இந்திரன் கோபம் கொண்டு வருண பகவானிடம், நீ கடும் மழையாக பெய்வாயாக என்று உத்தரவிட்டான். மழையும் பெய்ய துவங்கியது. 1 நாள் 2 நாள் என்று மழை தொடர்ந்தது. பல நாட்கள் ஆகியும் மழை விடவில்லை. அப்போது கடும் மழையினை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண பகவான் கோவர்த்தனன் கிரியினை தூக்கி தன் சுண்டு விரலால் தாங்கினார். கிருஷ்ண பகவான் குடை போல கோவர்த்தனன் கிரி மலையினை உயர்த்தி நிற்க மக்கள் அனைவரும் அதற்கு கீழே நின்று மழை வெள்ளத்தில் இருந்து தப்பினார்கள். இந்திரனும் தன்னுடைய கர்வத்தினை விட்டு கிருஷ்ண பகவானை சரணடைந்தார். இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது.
வருகிறது என்றும் கூறுவார்கள். இந்த நிகழ்விற்கு பிறகு இந்திரனுக்கு போகி என்று இன்னொரு பெயரும் உண்டு என்கின்றார்கள். சரி, போகி பண்டிகை அன்று செய்யக்கூடாதவை எது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தற்பொழுது பாய், விசிறி போன்றவை பெரும்பாலும் பிளாஸ்டிக்கில் வர ஆரம்பித்து விட்டது. பிளாஸ்டிக் பாய்களை எரிப்பது அல்லது பழைய டயர், உபயோகப்படுத்திய மற்ற பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஒரு காலத்தில் குப்பைகளை வீட்டின் பின்புறம் சேர்த்து வைத்து வருடத்திற்கு ஒரு முறை எரித்தார்கள் நம் முன்னோர்கள். கிட்டத்தட்ட போகி அன்று என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். தற்பொழுது தினமும் குப்பையை அரசாங்கமே எடுத்து விடுகிறது. போகி பண்டிகை கொண்டாடுகின்றோம் என்ற பெயரில் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது பண்டிகைக்கும் விரோதமானது, இயற்கைக்கும் எதிரானது. நம்முடைய வாழ்க்கையில் பழையனவற்றை போக்குவதற்காக கொண்டாடும் இந்த போகி அன்று பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தையும் போக்கி விடுவோம். துன்பத்தை போக்கி, கவலையை போக்கி, சஞ்சலத்தை போக்கி, கஷ்டத்தை போக்கி, எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் என அனைத்தையும் போக்கி இனிப்பும் பொங்க, இன்பமும் பொங்க, இனிதே வருகின்ற பொங்கல் திருநாளை வரவேற்போம். என்ன நேயர்களே, இன்று போகி பண்டிகை பற்றிய முழு விளக்கத்தினையும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம காணொளியை லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று பயனுள்ள பல பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க. பக்தி பசியோடு. வணக்கம்.